நல்லா எடுத்துக்கோங்க. ஆமா படல எதுக்கு ஆடுடியா எடுத்துக்க வேணும்ல? இல்லடா கூத்து கூத்து கூத்தாடிங்க. ஆமா தெரியுதுங்க. ஆமா இல்ல ரெண்டு போயிட்டா இருப்பீங்க. நல்லா கூத்தாடிங்களா? ஆடும்பா உனக்கு என்ன சந்தேகமா? இந்த கரஞ்சண்டை அப்படி கரைச்சு கரைச்சு குடிச்சுட்டோம். கவலையே படாதீங்க. இந்த மாதிரி கூத்தே இல்ல. நாம அடுத்த வாரத்துல கரைச்சு குடிச்சுதான் அவனு மாட்டேங்குது. திருட்டுத்தனமா போய் பார்த்தோம். கரைச்சு குடிச்சுதான் ஆகணும். கரைச்சு இல்லப்பா ஏதோ கூடி வரைக்கும் தெரியும். ஏதோ கூடி வரைக்கும் தெரியும். ஆமா உனக்கு என்ன வேணும்? இந்த மயிலாட சண்டை தெரியும். சேம சண்டை தெரியும். கரணம் சண்டை தெரியும். வாலி மாத்தம் தெரியும். அண்டாவோட நாடகம் தெரியும். அம்பலம் திருமணம் தெரியும். அள்ளிமுத்து பந்தியம் தெரியும். கருட நாடகம் தெரியும். ஒட்டு நாடகம் தெரியும். உங்களுக்கு என்ன கூத்து தெரியாது? ஏதோ கூடி வரைக்கும் தெரியும்பா. தெரியாது கூத்து இருக்காங்களா? அது ஒண்ணு கேட்ட வேற முடியும் இல்ல. எல்லா கூத்து ஆடிங்க. ஆமா சேம சண்டை கூத்து தெரியுமா? அட்டே அட்டே இன்னைக்கு இன்னைக்கு அட்டே அட்டே இல்ல. சேம சண்டை கூத்து தெரியுமா தெரியாதா? என்ன படுதா வருங்க. ஐயோ காலையில லோன் கட்டணும். இதை வச்சா ஆமா பார்த்தாலும் பார்த்தேன். நண்டு செடுத்தாலும் அது கடல்ல ஓடிட்டு இருக்குது. நான் கள்ளக்கோடி போடுற படுதா எடுத்து கட்டிக்கிட்டு கல்ல கோடி போடுதாவா? கூத்து போடுதா? தெரியுமா? அதுக்கு தண்ணி வாத்தியார் இருக்கிறாரு. அந்த வாத்தியார வர சொல்லு. தண்ணி போடுற வாத்தியார பாத்துற பாத்துற வாங்க 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 வணக்கம் வாங்க ஆச்சரிய வர சொல்லுங்க. நான் என்ன பார்த்தா எப்படி படிக்க இவர்தான் வாத்தியாரா? இவருதான் எனக்கு என்ன தெரியும்? ஆமா வாத்தியார் மாதிரி தெரியல. நீ போற பக்கம் வாத்தியார வாத்தியம் சொல்ற எனக்கு எப்படி தெரியும்? வாங்க வணக்கம் வாங்க வாங்க உங்கதான் வாங்க தந்தை. சொல்லுங்க கூத்து வந்திருக்காரு. என்கிட்ட பேசக்கூடாது. அது எனக்கு பிடிக்காது. அதான் தெரியுங்க. கூத்தாடிங்களா? பேசணும். கூத்தாடிங்களா? ஆடுவோம். கூத்தாடியா நீங்க? இப்ப என்ன பார்த்தா வந்து எப்படி தெரியுது? மாடு மேய்க்கிற மாதிரி தெரியுதா? இல்ல அதானே கூத்தாடி என்னங்க வாத்தியார புது பாத்துக்கிறீங்க? என்ன பார்த்தா கூத்தாடி மாதிரி தெரியலையா? வாங்க வணக்கம் வணக்கம். நான் எதுக்கு வந்து கேட்டியா? கூத்து கொடுக்கணும். சரி ஆடிக்கலாம். மாட்டியே பெருக்க மாட்டுவேன். என்ன விளக்கு மாத்து பின்னாடி எரியுதா? முறத்து முன்னாடி கட்டிக்குவா. விளக்கு மாத்து முன்னாடி கட்டிக்குவா. அப்படியே வீதியில குடிச்சா தெரியுவா. வாத்தியாருக்கு அமுச்சு புண்டா. ஓட்டுதல் ஓட்டுதல் ஒட்டுதா. சரி சொல்லுங்க சொல்லுங்க. கூத்து கொடுக்க வந்து என்னென்ன கூத்து ஆடிங்க? சரி நீ என்ன நாடகம் உனக்கு வேணும்? எங்க போறானு? ஆமா இந்த சேவங்க கூத்து தெரியுமா? ஆடுவோம். ஆமா ஆடுவோம். எனக்கு கருத்து மேல காட்டிட்டா நாடகம் ஆடுவோம். நாடகம் ஆடிங்களா? ஆமா சேவங்க நாடகத்துல இந்த சேமனும் மாட வரைக்கும் ஒரு ஒட்டிட்டான். கால குத்து கூட்டிட்டு இருக்கிறான். பார்த்தா தெரியுதுங்க. அண்ணா சேமஞ்சண்டை ஆடுவோம். பழக்க வழக்க விநாயக ஆஸ்பத்திரிக்கு இல்ல மாத்திரம் மூடி இருக்கிறாரு. அதுவுமே ஒரு வேலை தானே விடு. 12,000 ரூபாய் சம்பளம். இவரு என்ன வேலை பண்றான்னு கேட்டியா? கம்ப்யூட்டர் ஆள பாரு. அவன் முவர ரெண்டு பேர் தானே சேர்ந்து சாமி என்ன கூத்து தெரியுமான்னு கேட்டேன். தெரியும். ஆனா அதுக்கு செலவு அதிகமாகுமே. ஆமா 30 போடுமா? 30 செத்து பண்ணா கும்பிடுவாங்கடா தாயாரி. என்னப்பா செலவாகும்? கொஞ்சம் பொருள் எல்லாம் அதிகமா வேணும். என்னென்ன பொருள் வேணும்? ஏன்னா சேமஞ்சாண்டா ஆடணும்னா முன்ன வாழை கட்ட 10 வேணும். உனக்கு ஏங்க வாழைக்கு மேல பிறந்தவங்க வண்டி வந்துருச்சு. அதை விட இப்ப 3 சிலிண்டர் தான். ஓரமா வச்சு அப்படியே போயிட்டு வருவாங்க. என்ன தேர் கட்டுறதுப்பா? வாழை பாரு. அவன் முவரை பாரு. ஏன்னா தேர் கட்டவா வாழை கட்ட காப்பாங்க. அந்த 5 வாழை கட்டி நட்டு போடுவாங்க. சைடுல 5 வாழை கட்ட, இந்த 5 வாழை கட்டி நட்டு 5 வாழை கட்ட. பாண்டியா அங்க இருப்பாரு. சரி சேமா அங்க இருப்பான். அங்க இருப்பாரு. ஒரு பாட்டுக்கு ஒரு வாழை கட்டி வெட்டுவாங்க. ஆனா ஒரு பாட்டுக்கு ஒரு வாழை கட்டியா? ஆமா. நீங்க என்ன வந்து பாருங்க? நான் கள்ளத்தூர் சாம. குளத்தூர்ல போய் நீங்க போடுறோம். கள்ளத்தூர் சாம நீங்க போடுறீங்க. ஆமா. சரி அப்புறம் பாடுங்க. என்ன பிடிக்கிறதுக்கு
பிடிக்கிறதுக்கு 4 பேர் வேணும். ரேடியோ கட்டினா வந்துருவாங்க. ஏன்னா பாட கட்டி தூக்கிட்டு போறதுக்கா கீட்டக தான் இருக்க கூடாது. ஊத்துட்டு ரேடியோ கட்டினா 4 பேர் வர மாட்டாங்களா? அவர் அப்படி சொன்னா 4 அடி அடிப்பாரு. அவரு அடிக்க பறிஞ்சாருங்க. அடிச்சாருன்னா அவரு பறிக்க வரல. என்ன பிடிக்கிறதுக்குடா அதெல்லாம் ஆளுக்குதுங்க. நீங்க வந்து கள்ளத்தூர் சேம பாண்டியாரு பாண்டிய ஆள் இருக்கிறாங்க உள்ள. நான் வராரு பாரு. மதுரை மேடம் சுந்தர பாண்டியன். மதுரை மேடம் சுந்தர பாண்டியன். நாங்க எல்லாம் வீர பாண்டி தான். அப்படியே பயல விட்டுருவேன். அதுதான் கூடுதாரி மாவட்ட கிட்ட வரத்திலையாம யாரு சாமி? நான் தான் பாண்டிய மன்னன். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா நீங்க வந்து சேமை, அவர் வந்து பாண்டியன். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். முகரையும் புடிச்சு தரத்தரன்னு எனக்கு வந்து அருள் வரும். அப்ப நீ வந்து கொஞ்சம் கொடுத்துடணும். அப்புறம் எங்க வீட்டுக்காரிக்கு நைட்ல போய் பக்கத்துல எழுப்பிட்டு வட்டா கூட குஞ்சு குறானு குஞ்சு கொடுத்தா ஜாமஞ்சண்டை ஆட முடியலன்னா நான் போய் உனக்கு குஞ்சு தரேன். குஞ்சு நான் தரேன். என்ன பிடிக்கிறதுக்கு ஆளு வேணுமே. எனக்கு 4 பேர். எனக்கு 4 பேர். 4 பேர். ஒரு புண்டா வரவழையில பூதியில பாட்டு பாடுவாங்க. அது வந்து பாட்டு இடுப்புல பாட்டு போடுறா. பூத்து வந்து ஒரு குட்டி தான் வச்சிருக்கோம். Hey!
நான் சொன்னேன். இத ஒரு கேன போட்டேன்னா அப்படி சொல்லாமா? அப்படி சொல்லாமா? ஏன்டா அந்த ஆளுகிட்ட சண்டைக்கு விட சொன்னா இப்ப தள்ளிட்டு இடுப்பு ஒடிஞ்சு போயிட்டா நான் எப்படி ராக்கெட் கட்டட்டும்? நீங்க தான் ஒரு கேன போட்டீங்க. கேன போட்டோம். ஏரோப்ளேன் கட்ட. ராக்கெட் வேற குறைய உள்ள போதுக்கும். என்ன புடிச்சீனா ஒண்ணு விட்டு நான் நவரக்கூடாது. அப்படி சொன்னீங்களா? அப்படி பிடிக்கணும். சரிங்க. புரியுதா? கட்டு கட்டுக்கணும். கட்டி